என்னங்கண்ணா ரோட்ல அவ்வளோ வாகனம் இருக்கு, ஆட்களை விட வாகனம் தான் அதிகமா இருக்கு தெரியுமா? டிராபிக்னால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வர்றதுக்கு. அதுதான் எல்லாம் திறந்து விட்டாங்கல்ல. என்னத்தை திறந்து விட்டாங்க? இல்ல வாகன இறக்குமதிகள் எல்லாமே வந்து திறந்து விட்டாங்க இல்லையா? அதனால வந்து வாகனங்கள் இப்ப நிறையவே புதுசா பதிவு செய்யப்பட்டிருக்காம். அதனாலதான் வாகனங்கள் ரோட்ல அவ்வளவுத்துக்கு இருக்கு. என்னென்ன வாகனங்கள் எவ்வளவு பதிவு பண்ணிருக்காங்க? இப்போ மோட்டார் சைக்கிள்கள் இருக்கு இல்லையா, மோட்டார் பைக் வந்து 1 லட்சத்துக்கு மேல வந்து புது வாகனங்கள் பதிவாகி இருக்காம். கார்கள் 20,000க்கு மேல பதிவாகி இருக்கு. இப்பதான் புதுசு புதுசு அழகழகா கார்கள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? வேற வேற ஃபீச்சர்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 3000க்கும் மேற்பட்ட முச்சக்கர வண்டிகள், 2000 கிட்டத்தட்ட 2000 அளவு இந்த டுவல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாம் புதுசா வந்து இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக மொத்தத்துல இந்த வருஷம் ஜூலை மாசம் கடைசி வரைக்கும் 1,33,678 வாகனங்கள் இலங்கையில மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு புது டவுட் ஒன்று வரும். அதாவது புதுசா வாகனம் வரும்பொழுது பழைய வாகனங்களுக்கு என்ன நடக்குது? காலாங்கடன் இங்க இருக்கா? இல்ல பேரிச்ச பழத்துக்கு எங்கயோ போயிருதுப்பா, காண கிடைக்கிறது இல்ல பழைய வாகனம். சில பேர் வந்து அந்த ஆன்டிக் மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்கல்ல, அது இல்லனா ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு கழட்டி கொடுத்துருவாங்க. அப்படியே செய்யலாம். ஆமா, இப்பதான் ஞாபகம் வந்தது. ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரர் பொண்ணுன்றதை மறந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வெளிநாட்டுல இருந்து வாகனங்கள் இறங்குற மாதிரி வெளிநாட்டவர்களும் எங்களுக்காக இறங்குறாங்க. அதாவது சுற்றுலா பயணிகள் அவங்களுக்கான தற்காலிகமான சாரதி அனுமதி பத்திரம் ஏர்போர்ட்லயே கொடுக்கறதுக்கான நடைமுறை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப சில பேர் யோசிக்கலாம், ஆனா இப்ப முந்தியே வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்க இங்க தற்காலிகமான சாரதி அனுமதி பத்திரம் பெறலாம். இதுல வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மாதிரி டெம்பரரி லைசென்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டெம்பரரி லைசென்ஸ் எடுக்கிறதாக இருந்தா அவங்க வந்து வேற கரைக்கு போகணும். அது பெரிய ப்ரொசீஜர், சுத்தமாத்து. அதனால வந்து இப்போ இலகுபடுத்தி இருக்கிறாங்க. நீங்க வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்லயே உங்களுக்கான புது அதாவது டெம்பரரி அதாவது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள கொடுக்கறாங்க. இப்போ இதுக்கு நிறைய பேர் ஆனா சில விஷயங்கள் சப்மிட் பண்ணனும். அது வேற விஷயம். 12,000 ரூபாய் 12,000 கட்டணும்ல. 5 மாசத்துக்கு தான் அந்த லைசென்ஸ் செல்லுபடியாகும். 1 மாசத்துக்கு 2000 ரூபாய் படி, கிட்டத்தட்ட 5 மாசம் நீங்க எடுக்கிறதா இருந்தா 10,000 ரூபாய் வரைக்கும் 2, 6 அப்படின்னு போகுது. இதுல நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க, சில பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. 1970ஆம் ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து தலைமன்னாருக்கு வந்தவங்க, கப்பல் வழியா வந்தவங்க அவங்களுடைய சொந்த வாகனங்களை எடுத்துட்டு வந்து இறங்கி இருக்காங்க இங்க ஸ்ரீலங்காவுல. ஆமா, அது சொந்த வாகனத்துல வந்து இங்க ஓட்டிட்டு திருப்பி போற மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இருந்திருக்கு. பிறகு நாட்டு நடப்புகள் எல்லாம் அப்படி இப்படி போனதுக்கு பிறகு அதெல்லாம் கைவிடப்பட்டுச்சு. இப்போ புதுசா திருப்பி கொண்டு வராங்க. அதாவது நீங்க வந்து இறங்கினா உங்களுக்கு முச்சக்கர வண்டி சாரதி அனுமதி பத்திரம் தவிர ஏனைய வாகனங்களை ஓட்டுவதற்கான அனுமதி பத்திரம் இருக்கு. இதுல ஹை வெஹிக்கிள்ஸுக்கும் இல்ல. ஆமா, அது பெரிய அதாவது பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு இல்ல. ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு கிடையாது. இதுல என்ன ஆச்சுன்னு சொன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, டுக்கு கிடையாது, மோட்டார் பைக், கார் மாதிரியான வெஹிக்கிள்ஸ், லைட் வெஹிக்கிள்ஸுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆட்டோ யூனியன்ல 2 தரப்பு இருக்காங்க. அதுல ஒரு தரப்பு சப்போர்ட் பண்ணது நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு, இன்னொரு தரப்பு இல்ல இப்படி பண்ணீங்கன்னு சொன்னா அந்த டெம்பரரி லைசென்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொந்தமா ஆட்டோ இங்க ஓட்டி பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவங்க ஹையர் ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி சில குழப்பங்கள் இருக்கு. எது எப்படியோ இப்போ வர்றது தொடங்கிட்டது. வர்றவங்களுக்கு வந்து இப்போ டெம்பரரி லைசென்ஸ் எடுக்கலாம். எஸ். இப்போ இங்க ஓகே, நம்ம ஒரு சுற்றுலா பயணியா வெளிநாட்டுக்கு போகும்போது எல்லாருமே தடிக்க விழுந்தா என்ன சொல்றது, இந்தியாவுக்கு தான் அதிகமா நம்ம எல்லாம் போறது. இந்தியால இருந்தா அதிகமா நமக்கிட்டயும் வராங்க. இப்போ இந்த செப்டம்பர் மாசம் போலான்னு இருந்தேன், ஆனா ஒரு சின்ன பயம் வந்துருச்சு லைட்டா. செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசத்தினுடைய சில இறுதி பகுதியில செப்டம்பர் 22ல இருந்து அக்டோபர் 2 வரைக்கும் இந்த காலகட்டத்துல வந்து இந்தியாவில சில பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புலனாய்வு தகவல் ஒன்று வந்திருக்கான். அதனால அங்க இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ், ஏர்போர்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப பலப்படுத்தி இருக்காங்க. சரியா? ஓகே. அதனால் வெளிநாட்டுக்கு போறவங்க, குறிப்பா இந்தியாவுக்கு போறவங்க, செப்டம்பர் மாதம் 22க்கும் அக்டோபர் 2க்கும் இடையில போறவங்க யோசிங்க. நம்மளும் என்றும் 16 என்றும் 18 மாதிரி இருந்திருக்கலாம். ஏன் நாம படிக்கும் போது இந்த மாதிரியான ஃப்ரீ சர்வீஸ்லாம் கொடுக்கல? என்றும் 16. ஆமா, மனசளவு நான் இன்னும் குழந்தை, அது வேற விஷயம். ஓகே, நம்பிட்டோம். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க படிக்கிற காலத்துல இருந்ததை விட இப்ப வர்ற மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் வருது. எஸ், அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய கலாசார நிதியத்தினால ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க. சிக்ரியா, யாப்பகுவா, தம்புள்ள இந்த மாதிரியான மத்திய கலாசார நிதியத்துக்கு சொந்தமான 26 தொல்பொருள் இடங்களை இலங்கையை சேர்ந்த 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஃப்ரீயா போயிட்டு பார்வையிடலாம். ஓகே, இது வந்து வெளிநாட்டுல இருந்து வார குழந்தைகளுக்கு இதை ஃப்ரீ ஆக்கலாமா இல்லையான்றது இப்ப டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு சில
ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு அதை அலோவ் பண்ணலான்றதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த மாதிரியான இடங்கள் போகும்போது ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வரலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையினுடைய பாரம்பரியம், இலங்கையினுடைய கலாச்சாரம், இலங்கையினுடைய தொன்மை எல்லாவற்றையுமே வந்து மாணவர்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை ஃப்ரீ ஆக்குறாங்க. நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. சரி, இப்போ நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் 2ஆம் கட்ட தவணை வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது தவணை முடிஞ்சிருச்சு, அதாவது பாடசாலை தவணை நடவடிக்கைகள் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து 3ஆம் தவணைக்கான 1ஆம் கட்டம் வருகின்ற 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தவணைக்கான 2ஆம் கட்டம் வந்து நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஒரு பெரிய லீவ் எல்லாம் இருக்குதான். இந்த டேர்ம்ல இப்ப இந்த ஒரு சின்ன ஒரு கேப் லீவ் 1 வீக் லீவ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது, 10ஆம் தேதி வரப்போகுது. அதனால வந்து கடந்த புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு எந்த விதமான செயற்திட்டங்களும், அதாவது செமினார் இல்லன்னு சொன்னா பாஸ் பேப்பர்ஸ் செய்யறது, வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சம்பந்தமான விஷயங்கள் ஷேர் பண்றது, இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. தப்பி தவறி பண்றதை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தெரிந்தானே, மம்மிஸ் எக்ஸாம். அதனால வந்து எல்லா அம்மாமாரும் என்ன செய்வாங்க, வாட்ஸ்அப்பில் அவங்கள குரூப் போட்டு இப்படி ஒரு கேள்வி வருமாமே, இப்படி ஒரு கேள்வி வருமாமே சார், இதுக்கு என்ன பதில்னு சொல்லி நிறைய அந்த வாட்ஸ்அப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும். பிடிபட்டுடாதீங்க, பண்ணிடாதீங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காலையில 8:30க்கே அவங்க எக்ஸாம் ஹால்குள்ள சின்னவங்க போயிடணும். மார்னிங் 9:30க்கு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம் 10:45 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா இன்னொரு கேப்புக்கு பிறகு அடுத்த எக்ஸாம் நடக்குது இல்ல? ஆமா, அதுக்கு பிறகு முதலாவது பேப்பர் பார்ட் 1 பிறகு 2 நடக்கும். எது எப்படியோ நீங்க போறதாக இருந்தா ஸ்மார்ட் போனோ ஸ்மார்ட் வாட்சோ கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இருக்கிற நேரத்துல இப்போ நாங்க வந்து அடுத்த தவணைக்கு போவோமா? எஸ், இப்போ ஸ்காலர்ஷிப் முடியுது, டேர்ம் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவ் எல்லாம் முடிஞ்சுன்னா ஜனவரியும் வந்துடும். இந்த கிரேட் 1க்கு பிள்ளைங்களை சேர்க்கறதுக்காக படுற பாடு இருக்கே, அது ஒரு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? உண்மைதான். இந்த எங்களுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, என்னது அதுக்கு பேரு, கொரோனா சப்மிட் பண்றது இல்லம்மா, கொரோனா, அதுக்கப்புறம் இந்த எங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனை, அதனால வந்து இந்த டேர்ம் எல்லாம் பிந்தி போய் பிரச்சனை பட்டு கொண்டிருந்தது. இப்போ வந்து அடுத்த வருஷம் ஜனவரியில இருந்து பழைய மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கிரேட் 1க்கு ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் கிரேட் 1ல ஜாயின் ஆறது குறைஞ்சிருக்கான். ஆமா, முதல்ல வந்து 3,60,000 பேர் வந்து கிரேட் 1க்கு ஜாயின் ஆகியிருக்காங்க. ஆனா இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் அது சடுதியாக குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்க்கும் போது இலங்கையில குழந்தைகள் பிறக்கிற அந்த வீதம் இருக்கு இல்லையா, நம்பர்ஸ் குறைவடைஞ்சிருக்கு, பிறப்பு வீதம் குறைஞ்சிருக்கின்றாங்க. இப்படியே போகுமாக இருந்தால் 2030ஆம் ஆண்டு வருகிற நேரத்தில் இது இன்னும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வெகு சீக்கிரத்துல கல்யாணம் செய்து வெகு சீக்கிரத்துல வந்து நாங்க நாட்டுக்கு நல்ல பிரஜையாக மாறணும். எஸ், நானும் அதுதான் ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணி அப்படியே ட்வின்ஸாவே அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவோம், நாட்டுக்கும் வீட்டுக்கும் சர்வீஸ் பண்ணுவோம் தான் எனக்கும் ஆசை. ஆனா ஒரு கோல் வச்சிருக்கேங்க, நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னா சொந்த வீட்டுல தான் நான் போய் வாழுவேன். வீட்டுக்கு நடுவில் வச்சு கல்யாணம் பண்ணணும், அதுவும் நல்லா இருக்கும், செலவு வந்து கம்மியா இருக்கும். எனக்கு சொந்த வீடு வேணும், இல்லைன்னா அது ஒரு வாடகை வீட்டுல இருந்துட்டு சம்பளம் எடுத்து வாடகை கட்டிட்டு செட் ஆகாதுல்ல. ஈஸி வேலை. என்ன ஈஸி வேலை? இப்போ நீங்க வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தா நீங்க புதுசா கல்யாணம் கட்டுறதுக்கு பிளான் பண்றீங்கன்னு சொன்னா கவர்மெண்டாலேயே வீடு கொடுக்கறதுக்கு பிளான் பண்றாங்க. ஐ ஜாலி அப்படின்னு அவசரப்படாதீங்க. அந்த திட்டம் அமுல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 10 வருஷம் ஆகும். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதுக்கிடையில நான் கிழவன் ஆயிடுவேனே, கிளவி ஆயிடுவேனே அப்படித்தானே இருக்க. அப்படி யோசிச்சீங்கன்னு சொன்னா வீட்டை பத்தி யோசிக்காம கல்யாணத்தை கட்டுங்க. முதல்ல நம்ம ஃபீல் பண்ணோம்ல, நம்ம ஏன் இந்த ஜெனரேஷன்ல ஸ்கூல் போகல அப்படின்னு. ஆமா, ஆனா இப்ப கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்கூல் படிச்ச காலம் நல்ல காலம், சந்தோஷமான ஒரு காலம் தெரியுமா? உண்மைதான். இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தனித்தீவுகளாக வாழ்கிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது பொதுவா எங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். முந்தியெல்லாம் நாங்க வந்து கூட்டமா விளையாடுவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்ப தெரியும் சொல்லுங்க? அது வேலைக்கு வந்த அப்படிதான் தெரியும். அதுக்கு முதல்ல வந்து நமக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அங்க போவோம், இங்க போவோம், விளையாடுவோம். இப்பெல்லாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்டே பசங்க சொல்றாங்களா, மிஸ் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மிஸ். அது 5ஆம் வகுப்பு புள்ள சொல்லுதாம்பா. இப்ப பாருங்களேன்,
சோ போன வருஷம் ஸ்கூல்ஸ்ல ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுல 22.4% மாணவர்கள் தனிமையில இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்தவரையில் மனச்சோர்வு ஏற்படுகிறதாம். இரவில் ஒழுங்கா தூக்கம் வருது இல்லையாம். நண்பர்கள் இல்லை, நான் எப்பவுமே தனிமையா இருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி 70% மாணவர்கள் வந்து சொல்றாங்களாம். சோ இந்த மாதிரி தங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய யாருமே இல்ல, தன்னந்தனியில இருக்கிறோம், நமக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் தோணுது, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்ல, ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகும் போது ஒரு கடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா சில பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. சூசைட் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து இப்போ கொஞ்சம் நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. 1996 பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியில் நாங்க 2வது இடத்துல இருந்தோம் அதிகம் சூசைட், அதாவது தற்கொலை செய்கின்ற நாடுகளில். ஆனா இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்போ ஒரு நாளைக்கு 8 பேர் இலங்கையில சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமானவங்க சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் வெளியில வாரது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு நாங்க சொல்றது, ஒருத்தர் சூசைட் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இப்படித்தானே, இப்போ ஒருத்தர் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த கணம் யோசிச்சு அடுத்த கணம் தற்கொலை செய்யறதுன்றது கிடையாது. அது ஒரு நீண்ட நாள் ப்ரோசஸ். ப்ரீ பிளான் பண்ணுவாங்களாம். அது நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி சூசைட் பண்ணிக்க போறோம், நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்த கட்டமா என்ன செய்யறது, இது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணுவாங்களாம். அதனால இந்த சூசைட்ன்ற, அதாவது தற்கொலைக்கு முயற்சி அப்படின்றது வந்து சடனா எடுக்கிற ஒரு முடிவு கிடையாது, ஒரு ப்ரோசஸ் அப்படின்றதால இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருகுது, எனக்கு வந்து ஒரு டிப்ரெஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இருக்கிறத விட செத்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக நீங்க வந்து அதிலிருந்து மீள்றதுக்கு வழி பார்க்கணும். பேசுறதுக்கு யாருமே இல்ல, நான் பேசுற விஷயத்த மத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னா அவங்க மத்தவங்களுக்கு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துக்குள்ள நீங்க இருக்கிறதா இருந்தா உங்களுடைய மனசுக்குள்ள என்ன மாதிரியான அழுத்தத்தால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுல இருந்து வெளியில வரதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1926 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க எந்த டைம் வேணாலும் நீங்க போன் பண்ணி அவங்களோட பேசலாம். நீங்க பேசுற விஷயங்கள் வெளியில போகவே போகாது, முற்றுமுழுதாக ரகசியம் பேணப்படும். நீங்க யாருன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது, நீங்க யாரோட பேசுறீங்கன்றது யாருக்கும் தெரியாது. அதனால வந்து முகம் காட்டாத விஷயம் அப்படின்றதால நீங்க பேசலாம். 1926 இந்த நம்பருக்கு நீங்க பேசும்போது உங்களுக்கு ஃப்ரீ தான் அது. ஆமா, ஃப்ரீ. சரியா? திருட்டு சம்பவங்கள் விதவிதமா டிசைனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு படங்கள்ல கூட இப்படி எல்லாம் யோசிச்சது கிடையாதுன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு தெரியுமா? படங்கள் பார்க்குறோம், நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயம் வாசிக்கிறோம், நிறைய ஃபோனோட இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து உலகத்தில் எப்படியெல்லாம் திருடுறாங்கன்றது தெரியுது. அதனாலேயே நாங்கள் வந்து விதம் விதமாக டிசைனாக திருடுறோம். சொந்த வீட்லயே ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க, யாழ்ப்பாணத்துடைய டிக்டாக் பிரபலமாவே இன்னும் அவரை பார்க்கவே இல்லை, அவருக்காகவே வீட்டுல இருக்கக்கூடிய 19 பவுன் நகைய களவெடுத்து அவருக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா வீட்டாக்கள் கிட்ட களவு போன மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. 19 பவுன் பூ ஆனா மாட்டிக்கிட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது அனுராதபுர பக்கம் லேடிஸ் மாதிரியே கெட்டப் போட்டுட்டு போயிட்டு ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல களவெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஹட்டன் பக்கம் வந்து ஒரு பெண் தன்னுடைய ஹேண்ட்பேக்குள்ள வந்து ஒரு ஸ்ப்ரேயை மறைச்சு வச்சுட்டு போயிட்டு ஒரு நகைக்கடையில நகை வாங்க போய் அந்த நகைக்கடைக்காரர் அதை சுதாகரிச்சு உடனடியா பிடிச்சிட்டார். இந்த வீடியோ வந்து நிறைய வைரல் ஆச்சுது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதனால வந்து இந்த விதவிதமா நூதனமா திருடுறவங்க வந்து இப்போ வந்து டிஜிட்டல்லையும் திருடுறாங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ரீசெண்ட் டைமா எல்லாருக்குமே வந்திருக்கும், உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நாங்க ஒரு ஓடிபி நம்பர் அனுப்பியிருக்கோம், அதை அனுப்புங்க அப்படின்னு சில பேருக்கு வந்திருக்கு. அப்படியான ஓடிபி வரும்போது நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, யாருக்குமே வந்து எந்த விதமான நிலையிலையுமே வந்து உங்க ஓடிபி நம்பர்ஸை வந்து கொடுத்துடாதீங்க. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மோசடிகள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இலங்கையை பொறுத்த வரைக்கும் வயசானவங்களை தான் அதிகமா டார்கெட் பண்றாங்க. இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல அவங்களை கனெக்ட் பண்ணும் போது அதை யாராவது நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இப்படி இருக்கு, யார் கூட அவங்க பேசுறாங்க, இல்லைன்னா அவங்கள மிரட்டுறதுக்கோ இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு பணையமா வச்சு மத்தவங்க கிட்ட காசு எடுக்கிறதுக்கு இவங்களுடைய வாட்ஸ்அப்பை இன்னொரு போனுக்கு அக்சஸ் பண்றதுக்கு எல்லாமே உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், நாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், எங்களுக்கு இந்த நம்பர் அனுப்புங்க, போலீஸ்ல இருந்து பேசுறோம், இந்த மாதிரி நீங்க எப்படி சொன்னா நம்புவீங்களோ அது மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சோ யார் ஏதாவது கால் பண்ணி நம்பர் தாங்கன்னு கேட்டாலும் கொஞ்சம் இல்ல ரொம்பவே அலர்ட்டா இருங்க. இலங்கையை பொறுத்தவரையில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து கொஞ்சம் அவதானமாக இருங்கள். வெப்ப அலை அதிகரிக்கின்ற நேரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பிற்பட்ட காலத்தில் வந்து புற்றுநோய் வரைக்குமான பிரச்சனைகளை அது உருவாக்கும்.
இலங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த 20-30 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு குழந்தைகளுக்கு விட்டமின் டி குறைபாடும் ஏற்பட்டிருக்கு. பேசிக்காவே இலங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமா வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு காலநிலை இல்லையா? இப்போ வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க வெளியில போறதுக்கு சான்ஸ் இல்ல, குளிர் அதிகம். ஆனா இலங்கை மாதிரியான நாட்டுல டைரக்டாவே சூரிய ஒளியில இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி குறைபாட்டால சின்னவங்க கூட பாதிக்கப்படுறாங்க. இப்போ அதனால எப்பவுமே அந்த காலை சூரிய ஒளியில உங்களுடைய பிள்ளைகளை வைக்கணும்ன்றாங்க. அதுக்காக பட்டப்பகல்ல கொண்டு போய் வச்சிடாதீங்க, பாவம் பிள்ளைகள் கருத்து போயிடும். ஆனா அதிகாலை அதாவது காலை வேளை 7 மணிலிருந்து 8 மணிக்கு இடையிலான அந்த காலத்துல நீங்க பிள்ளைகளை சூரிய ஒளியில வைக்கலாம், விட்டமின் டி குறைபாட்டில இருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு. இதையும் தாண்டி பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுது. மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் 7ல் ஒருத்தருக்கு வாய் புற்றுநோய் ஏற்படுதான். இது சிக்கலான ஒரு விஷயம். இந்த சிகரெட் குடிக்கிறது, வெத்தலை போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளால தான் இந்த சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கொஞ்சம் நாங்க மனசுல வாங்கி கொள்வோம். இதுல வெளிநாட்டுக்காக வேலை தேடி போறவங்க இருக்காங்க இல்லையா? கடந்த 14 வருஷங்கள்ல இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமானவங்க இறந்து போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்காக போனவங்க. இதுல வெவ்வேறு கேட்டகரியில இருக்கிறாங்க. அதாவது தொழில்முறை மூலமாக அவர்கள் தொழில் தளங்களில உயிரிழக்கிற சம்பவங்கள் இருக்கிறது, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, தண்ணியில மூழ்கிறது, இன்னும் சில பேர் இயற்கையான மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுல 61 பேர் கொன்னு இருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது. இதுல அவங்கள மீண்டும் நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கும் சரி, அங்கேயே அவர்களை அடக்கம் செய்யறதுக்கும் சரி, நிறைய மில்லியன் கணக்குல செலவாகிறது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஸோ மில்லியன் கணக்கில் இந்த பக்கம் செலவழிக்கும் போது அடுத்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு சந்தோஷமான செய்தி. அடுத்த வருஷம் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்காக 110 மில்லியன் காசு ஒதுக்கி இருக்காங்கப்பா. வாய்ப்பு தான், நாங்களே அப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இதே மாதிரி நிறைய தகவல்கள் நீங்க டெய்லி கேட்கணுமா இருந்தா வார நாட்கள்ல மறக்காம மிஸ் பண்ணாம வணக்கம் தாயகம் கேளுங்க. நாங்க இப்ப போயிட்டு வரோம். வணக்கம் தாயகம்.